Hello guys, welcome back to Dazzle Park channel. நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா மசாலா தோசை. இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். குழந்தைகளும் இத ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா அடிக்கடி ட்ரை பண்ணுவீங்க. டேஸ்டும் பாத்தீங்கன்னா ஹோட்டல் ஸ்டைல்ல இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். தோல் உரிச்ச 5 பல்லு பூண்டை காய் சீவிர கட்டையில் நான் சீவி எடுத்துக்கிட்டேன். அரை கைப்பிடி ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்காக பார்த்தீங்கன்னா 3 பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லைட்டாக வதங்கி வரணும். இது பூண்டில் இருக்கிற பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. பெரிய சைஸில் 2 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வெங்காயம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வதங்கும். வெங்காயம் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் வரணுன்ற அவசியம் இல்லை. ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு இது நல்லா வதக்கணும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வெங்காயத்தோடு சேர்த்து இதையும் நல்லா நம்ம வதக்கி எடுக்கணும். இது நல்லா வதங்கி வரட்டும். கடுகு போட்டதுக்கப்புறம் இந்த கடலைப்பருப்பை போட்டு வதக்கிறத விட இந்த வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதோட கலர் மாறாது, சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா வதங்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸில் ஒரு தக்காளியை இந்த மாதிரி நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா குழஞ்சி வர அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுக்கணும். லேசாக மட்டும் தண்ணி மட்டும் தெளித்து விட்டுக்கோங்க. அதிகமாக ஜாஸ்தி ஆட் பண்ணிட்டாங்க, தெளித்து மட்டும் விடுங்க. தக்காளி நல்லா வெந்ததும் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா சமைக்கும் போது நம்ம மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் தான் ஆட் பண்ணுவோம். இது உருளைக்கிழங்கு மசாலான்றதுனால இதுக்கு 1 ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதில் இருக்கிற பச்சை வாசனை பொருளுக்கு இதையுமே பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 10 செகண்ட் மட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எகெயின் பார்த்தீங்கன்னா 10 செகண்ட் மட்டும் வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம மசாலா ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் இருக்கிற பச்சை வாசனை போகணும். அதுக்காக மட்டும் தான். இப்போ உருளைக்கிழங்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 1/2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். பெரிய சைஸில் 3 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். அதுக்காக பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஒருவேளை நீங்கள் உருளைக்கிழங்கை வேக வைக்கும் போதே சால்ட்டை ஆட் பண்ணிட்டீங்கன்னா இதில் ஆட் பண்ண வேண்டாம். இப்போ வேக வச்சுருக்க 3 உருளைக்கிழங்கு நான் தோல் உரிச்சதுக்கப்புறம் மேஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி மேஷ் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த மசாலாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். உருளைக்கிழங்கை பார்த்தீங்கன்னா குக்கரில் 7 விசில் வச்சு நான் வேக வச்சுருக்கேன். இது வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் 1/4 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். ஃபைனலில் ஆட் பண்ணுறப்ப அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். சாப்பிடும்போதும் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மசாலா தோசை பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாரத்தில் ஒரு தடவை செஞ்சு கொடுங்க, அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ மசாலா ரெடியாக இருக்குது. இப்போ தோசை தவா நல்லா சூடானதும் 1/2 கரண்டி மாவு ஊற்றி மெல்லிசான தோசையாக ஊற்றி எடுத்துக்கோங்க. தோசை பார்த்தீங்கன்னா மொறுமொறுன்னு வர்றதுக்கு நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க ஓரங்களில். அப்படிலாம் பட்டர் உங்களுக்கு பிடிச்சா கூட அப்ளை பண்ணிக்கோங்க. நான் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். தோசை நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை இந்த மாதிரி ஸ்டஃபிங் மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படிலாம் பாதியில் கூட அப்ளை பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் அவ்வளோதாங்க, சூப்பரான மசால் தோசை ரெடி ஆகிடுச்சு. இதே போல் மீதி இருக்கிற மாவையும் ஊற்றி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான மசால் தோசை எப்படி பண்ணுறதுன்னு நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்டினேன். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாரத்தில் ஒரு முறை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுக்குறப்ப அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மசால் தோசையே நம்ம ஹோட்டலில் அடிக்கடி வாங்கி சாப்பிட்ருப்போம். இனி வீட்டிலே பார்த்தீங்கன்னா ஈஸியாக பண்ணலாம். அதுவும் ஹோட்டல் டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் காய்ஸ், நான் உங்கள் தோழி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.